ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஏபிடி அபிஷேக். பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியும் இந்தோனேஷியா சர்வரில் பிஆர் தான் விளையாட போகிறோம். யாருமே சேலஞ்சு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? சரி, அப்புறம் நம்ம இங்கேருந்து எதுக்கு புஷ் பண்ண போகிறோம்னா, சில்வர்லேருந்து ஹீரோய்க்கு புஷ் பண்ணுறத வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 3 நாளைக்கு ஒரு டைம் நான் வீடியோ டெய்லியும் போடுவேன். இதுக்கு மேலே நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. எப்பயும் போல் நம்ம சொல்கிற டைலாக் தான் மக்களே. பீக்கில் இறங்கி கன்னா பொறுக்கி எனிமையை நொறுக்கி மேட்ச் போய் அடிக்க போகிறோம். இதே இப்போ எப்படியாச்சும் சில்வரில் இது பிளாட்டினம் போயிட்டுனா ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸாக கிடைப்பாங்க. இங்கே ஃபுல்லாக பேட்டிங் தான் மக்களே வருது. என்ன பண்ணுறது? அப்புறம் பார்த்திங்கன்னா வழங்கும் போல் நம்ம இப்பயும் இறங்குற மாதிரி பீக்கில் இறங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறங்கியிருக்கலாமா? என்ன பண்ணுறது? அப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு. பார்த்திங்களா பாட்டுங்க கூட வித்தியாசமாக பெருகுது. டெக்யூவில் எங்கள் டீம்லேயே ஒரு பாட்டு இருக்குது பார்த்திங்களாங்க. மேலே எனிமையாவே எப்படி இறங்கணுமா? இறங்கினா நம்மளுக்கு தான் இல்லை பார்த்துக்கோங்க. அடிக்கணும். டேமேஜெலாம் அவ்வளோக்கு போகாது பார்த்துக்கலாம். கிளாவாலே போடாமல் அடிக்கலாம். ஏதாச்சும் பெரிய கண்ணா இருந்துச்சுன்னா கூட பயப்படலாம். இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. கரெக்டாக வச்சு கரெக்டாக வை ஹெட்லேயே வச்சு லாக் ஆனிச்சுன்னா கரெக்டாகும். இன்னும் ஒரு 2-3 அடி வாங்கினானா பாடி தான். ஒரு அடி இன்னும் 2 அடி. இது பார்த்திங்கன்னா இந்த மட்டும் ஓசிக்கு இல்லாமல் போகாமல் நம்மளுக்கு இந்த கில்லு கிடச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வாங்க பொறுக்கலாம். எஸ்எம்ஜி இருக்குது, பொறிட்டு போகலாம். சப்ளை பாக்ஸ் தேவைப்பட்டாலும் படலாம், எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கும் இப்படியே போவோம், பார்த்துக்கலாம். ஒரு ரவுண்ட் நான் கார் 90 வேணால் மேக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டக்கா அடித்து மண்டையை கிழிக்கணும். ஆனால் ஒன்றும் முடியாது. ஏன்னா இதுங்க இந்த பாட்டுங்க 2 அடி அடித்தா 4 கிலோமீட்டர் ஓடிடுங்க. என்ன பண்ணுறது? என்ன ஒரு அடியிலே டவுனு? ஆல்ரெடி டேமேஜ் வாங்கிட்டு வந்துருச்சாட்டங்க இந்த பாட்டு குட்டி. நான் அடிச்சுட்டு நான் அப்படியே அந்த லூட்டை பொறுக்கிட்டு போவோம், பார்த்துக்கலாம். நான் ஏதாச்சும் நல்ல கண்ணாக கிடைச்சா பரவாயில்ல. லாங் ரேஞ்சு கண்ணில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும். இப்போ ஏசி மாதிரி பணம் அப்படியே டப்டிப் இருக்குது. இல்லைங்க பொறுக்கலாம். டப்டிப் ட்ராகனுக்கு பதிலாக மேக் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஷார்ட் கன்னாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு அது கொஞ்சம் லாங் ரேஞ்ச் மாதிரி தான். சரி பணம் வாங்க. எது சம்மந்தமே இல்லாமல் க்ளோவல் போட்டேன். சரி விடு, நம்ம டிப்ரெஷனாக இருக்கும். அப்படின்னா அந்த லாரி கண்டெய்னர் அப்படின்னா இந்த லாரிலாம் விட்டாங்கன்னா பரவாயில்ல, ஓட்டலாம் நல்லாயிருக்கும், ஜாலியாகும். அதுக்குள்ளார ஒருத்தர் டெத்தோ நம்ம டீமில். இப்போ நான்லாம் ரிவ்யூ பண்ண மாட்டேன். நான் சோலோவாகவே போய் அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு ஏன்னா அதிகமாக இந்த பீமா சட்டியில் தான் எனிமிக்கிறாங்க. ஏதோ அப்போ கூட பாருங்களேன், கட்டுற மாதிரி ஏதோ ஒன்று சுட்டிட்டு இது போயிருங்க. எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் ஆகிறதுனால தான் மக்கள் இப்படி பண்ணுறேன். கரெக்டாக 8 விழுவ மாட்டேங்குது. ஆனால் ஒரு டேமேஜே மிஸ்ஸு. ஒரு அடி வாங்கினா அடுத்துப்பா 6வது இவன் பாடியில் குறைச்சி விட்டுக்கிறான். இது ஹெட்செட்டே விழ மாட்டேங்குது. மேலே வேறு வராங்க. இதில் விஎஸ்எஸ் மாதிரி ஒரு கன்று கிடச்சிருந்துச்சின்னா நல்லா இருந்திருக்கும். யார் இது பின்னாடி அடிக்கிறது? க்ளோவாலா போடு. சிதறுது. 6வது படுத்துட்டாங்க. இன்னும் ஒரே அடி கரெக்டாக போச்சு. 3-21 கரெக்டாக போச்சு. நல்ல கண்ணு கிடச்சா பரவாயில்ல. பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான். இதுலேயும் எஸ்எம்ஜி தான் நிறையா இது போதும். டப்டிப் இதுக்கு பதிலாக டப்டிப் எடுத்துக்கலாம். 6வது பின்னாடி அடிக்கிறது திரும்பியும் பொறுப்பு பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது அக்கா. அப்படியே லைட்டாக பின்னாடி போய் அடிச்சிடலாமா? என்ட்டுன்னு அவங்க தேவைப்பட்டாலும் படலாம். என்ன அது நம்மளை அடிக்கவே இல்லை கடைசி முடியும். ஓடுது பேட்டு குட்டி. வேறு நம்மளை இதாகுது, ஒரு மாதிரி நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகுது. அப்படியே அடிக்குது. அடிக்கிறானே மண்டையில் விழு. இது போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மண்டையில் ஒரு 2-3 அடி விழுந்துச்சுன்னா சரியாக போயிடும். வெப்சைட் ரேட் வரும். அது ஏற்ற மாதிரி பாட்டுக்குட்டிங்களும் வாழாமல் இருக்கும். இந்த பாட்டுக்குட்டி வேறு மேலே ஏறுது, கீழே இறங்குது, ஒரே இதாக ஆகுது. சரி இந்த கில்லியாச்சும் கிளியர் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த கில்லியில் ஓசி கில்லி வச்சுட்டு போயிட போகிறாங்க. 5 கில்லா
நான் 5 கில்லுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி போடு, எதிர்பார்க்காத ஒரு ஹெட் ஷாட் பார்த்துக்கலாம். இது என்னது இது? ஆமாம், அப்போ டவுன் ஆனால் நம்ம இப்படி தானே இதாகும். ஏன்னா வித்தியாசமாக இப்படி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. சரி இங்கே ஒரு எனிமி அடிப்போம். சரியாக போச்சு, டீம் வைப்பேன். ஏன்னா இப்படி இழுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி இது என்ன, நான் அனிமேஷன் புதுசாக வச்சுக்கிறேன்னா இப்படி மேலே தூக்குனா கீழே இதாக செத்து போச்சு. அந்தக்கா ஃபுல்லாக டவுன் ஆனது. அங்கே ஒரு எனிமி. நான் தோரத்துலேருந்து அடிக்கூடாது, கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சிலேருந்து அடித்தா நல்லாகும். எட்டு 93 போணுச்சு. ப்ளீஸ் என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிரு. ஏகே படிச்சு அவனுக்கு 4x ஸ்கோப்பே இருக்குது. 4x ஸ்கோப் போட்டு அடிச்சிடலாம். இப்பயும் ஒன்றும் போகலை, ஸ்கோப் போட்டு தான் அடிப்பேன். திரும்பி நம்மளே அடிக்க வருது. ஏதாச்சும் நல்லா கண்ணா ஏசி மாதிரி இந்த ஏசியே இருக்குமா, நல்லா அடி விழுந்துச்சு. இன்னும் 10 தான் அலைவுறாங்க, கவலையே வேண்டாம். போய் லூட்டை பொறுக்கி அடிப்போம். குதிரை குதிரை குதிரை. நான் இது எதுக்குது பொறுக்குவோம், எல்லாமே காமி இது பொறுக்கிட்டு போவோம். பேக் ஃபுல். என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு இதுதான். ஆடுறது நம்ம பின்னாடியே ஒருத்தர் பேக்கப் கொடுக்குற மாதிரி வராங்க. பார்த்துக்கலாம். அங்கே போய் அந்த கண்டெய்னரில் வச்சு அந்த இதில் லோடெலாம் பொறுக்கலாம். அதுவும் இந்த ட்ராப் தான். இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. நான் இன்னும் 3 பேர் தான் இருக்கிறான் எங்கள் டீமேல. அதில் ஒருத்தன் பார்த்துக்கலாம். பார்க்க போய் லூட்டை பொறுக்கிறான்னா அவ்வளோதான், முடிஞ்சிட்டான் பாயா. நான் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சில்வர்லேருந்து கோல்டு 2K வந்துருவா சாமி, வந்துருச்சு. 2 பாயா ஸ்ட்ரைக்கில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.